ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல வந்து தீபாவளி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோமா. நேற்று மாவெல்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு காமிச்சிருந்தேன்னா, இந்த மாவு இப்போ வந்து இது முறுக்கு மாவு. இப்போ நம்ம பார்ட் டூ பார்க்க போறோம். அந்த மாவுல பாதி போட்டு இன்னைக்கு முறுக்கு எப்படி செய்யறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது நேற்று நான் சொன்ன 2 கிலோ மாவு உளுந்தெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம பாதி போட்டுக்கலாம். இது வந்து தீபாவளி கழிச்சு நம்ம புழிஞ்சிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு தீபாவளிக்கு தேவையானதை இது பண்ணிக்கலாம். மாவு நல்லா பாருங்க எப்படி பதமா அரைச்சி கொடுத்துருக்காங்கன்னு. இதுக்கு தேவையான உப்பு தண்ணியில சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம பெருங்காயம் வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்லிட்டேன் நேற்றே, இன்னைக்கு திருப்பி சொல்றேன். பெருங்காயம் வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து நான் ஊற வச்சிருக்கேன். தேவையானதை இதை ஊற்றிக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து எள்ளு எடுத்திருக்கேன், வெண்ணெய் எடுத்திருக்கேன். உப்பு இதுல போட்டோம்னா தண்ணி போதும் அப்படின்னு நிறுத்தினோம்னா உப்பு அதுலயே தங்கிரும். அதனால உப்பு வந்து நீங்க மாவுலயே போட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதுல மாவு பாத்திரம் உள்ள இருக்கிறதுனால மாவு அளவு நமக்கு தெரியாது. அதனாலதான். இப்ப இதுல வந்து நல்ல வெண்ணெய் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வீட்லயே வெண்ணெய் எடுத்து வைப்பேன், அதான் வந்து உங்களுக்கு. முதல்ல இந்த மாவுல வந்து இந்த வெண்ணெயை போட்டு நல்லா பெசரிக்கும். இதுக்கு நம்ம எந்த காரமும் சேர்க்க போறது கிடையாது. அதனால உப்பு, பெருங்காய தண்ணி, இவ்வளவுதான். எள்ளு சேர்க்க போறோம். இதான் ட்ரெடிஷ்னல் முறுக்கு. இதுலதான் என்னென்னவோ இப்பெல்லாம் கலக்குறாங்க. இப்படிதான் பண்ணுவாங்க. எள்ளு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கருப்பு எள்ளு தான் நான் எடுத்திருக்கேன். மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பெருங்காயம் நல்லா ஊறிடுச்சு, கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. வேற எதுவுமே நீங்க போட வேண்டியதில்லை. இந்த பாருங்க, சில மாவு வந்து தண்ணி இழுத்துட்டே இருக்கும். பாருங்க எவ்வளவு தண்ணி. நான் இதுல வந்து ஒரு கிண்ணத்துல 1/4 வாசி ஊத்திட்டேன். இப்ப 1/4 வாசி ஊத்தியாச்சு. நம்ம பதம் வர வரைக்கும் ஒரு அரிசி வந்து தண்ணி தாங்காது. அந்த மாவு பச்சரிசி மட்டும் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் பாத்திரம். அதுல நம்ம தண்ணி ஊத்திட்டோம், இன்னும் பத்தலை. பிசைஞ்சிட்டு தான் நீங்க பார்த்து தண்ணி ஊத்திக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் தண்ணி நமக்கு பிடிச்சிருக்கு. அரிசி அந்த அளவுக்கு நமக்கு பதமா இருக்கு. ஆனா தண்ணி எடுத்த உடனே ஊத்திடாதீங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து பதமா பிசைஞ்சு, இதுல வேற எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்படி உருட்டி நம்ம குழல்ல போடுற அளவுக்கு வந்துடணும். இதுதான் பதம். இதுக்கு மேல நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. எப்பயுமே மாவு பிசைஞ்சிட்டு ஒரு வாட்டி கை கழுவிட்டு வந்து மாவு எடுத்தீங்கன்னா ஒட்டாது.
இப்போ பார்த்தீங்கன்னா கை கழுவிட்டு வந்துட்டேன்னா, இப்போ மாவை இப்படி எடுத்தீங்கன்னா கையில் தண்ணியோ எண்ணெயோ நீங்கள் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருட்டி உருட்டி வைக்கலாம். இப்போ நான் அன்னைக்கு சொன்ன உரல் தான், இந்த ப்ரெஸ்ஸிங் உரலில் தான் இந்த அச்சு போட்டிருக்கேன். இந்த அச்சு இது இது எப்படி வருதுன்னு இதில் நிறைய அச்சு வெரைட்டி இருக்கும். நீங்கள் முள்ளு முறுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய பெருசா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து உள்ள ஹோல் வேணும் உங்களுக்கு முறுக்குல, சாதாரணமாவே நம்ம செய்யறதுல வந்துரும். ஹோல் வேணும் நினைச்சீங்கன்னா இந்த அச்சு போட்டு மாவு புழிஞ்சிங்கன்னா உள்ள இந்த கம்பி வந்து ஹோல் கொடுத்து கொண்டு வரும். இது எதுக்கு பண்ணலாம்னா, நம்ம இந்த கார சேவ்லாம் பண்றோம்ல, பெருசா தனித்தனியா குண்டு குண்டா முறுக்கு பண்றோம்ல, அதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஜாங்கிரியும் பண்ணிக்கலாம். ஜாங்கிரி சுத்துறதுக்கு இது உதவும். இப்ப இது ரொம்ப பொடியா இருக்கு இந்த முறுக்கு. இது பொடி அச்சும் போடலாம், இந்த அச்சும் போடலாம். நான் ரெண்டுமே பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த மாதிரி நம்ம பெரிய எண்ணெய் சட்டி தான் வச்சிருக்கோம். அதனால இந்த ஒரு இது அப்படியே புழிஞ்சிடலாம். இங்க எண்ணெய் சட்டி வந்து நான் வச்சு, இங்க பாருங்க, நான் வந்து பெரிய எண்ணெய் சட்டி வச்சு ஆல்ரெடி எண்ணெய் எல்லாம் ஊத்தி வச்சுட்டேன். நம்ம மாவு பிசைங்காட்டி காயட்டும்னு. இப்ப இது மாவு எப்பயுமே பலகாரம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிள்ளையார வந்து இப்படி பிடிச்சி வச்சிடணும். எந்த பலகாரம் பண்ணாலும் இந்த பிள்ளையார பிடிச்சி இந்த அடுப்புக்கிட்ட இப்படி வச்சிருங்க. பிக்னஸா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் இது. பலகாரம் செய்யறவங்களுக்கு அது தெரியும். அதுதான் இது பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டீங்களா? இப்ப இது காஞ்சிருச்சான்னு தெரிஞ்சுக்கோங்க. காஞ்ச உடனே நீங்க போடுங்க. காயறது எப்படி தெரியணும் மாவுல அப்படின்னா, சின்னதா உருட்டி இப்படி போட்டீங்கன்னா மேல வரணும். இன்னும் காயல நமக்கு. இப்படி தள்ளி நல்லா புழிஞ்சுக்கோங்க. அப்பதான் பெருசா வரும். ஏன்னா நிறைய அச்சு போடுறோம்ல, ஒத்த அச்சு போடல. நல்லா நுர அடங்கினோன்னா பெரட்டி போடுங்க. இந்த கம்பியும் வச்சுக்கோங்க. இந்த கம்பி இருந்தா இப்படி எடுத்து பெரட்டி விடுங்க. சாரணி இந்த வேகமா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சில பேருக்கு கம்பியில வராது டக்குன்னு. அப்படி இருக்கிறவங்க சாரணியிலே எடுத்துருங்க. இந்த உரல்ல வந்து 5 முறுக்கு வருது. சின்னதா சுத்துனீங்கன்னா ஒரு 6 வரும். நான் கொஞ்சம் பெருசு பெருசா சுத்தி போட்டுருவேன். அமுக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் நுர அடங்கல. பார்த்து இந்த அளவு போட்டீங்கன்னா நமக்கு சட்டுன்னு செவராது. மாவை பிசைஞ்சு வச்சுட்டு டைம் எடுத்து நீங்க வந்து முறுக்கு புழிஞ்சிங்கன்னா தான் செவந்து போகும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா செவராது. உடனே பிசைஞ்சு உடனே போட்டுட்டீங்கன்னா, இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா முறுக்கு நல்லா வெள்ளையாவே இருக்கும். சில பேர் செவந்து கேட்பாங்க. எங்க வீட்ல வெள்ளையா இருக்கணும் அப்படின்னுவாங்க. நல்லா நுர அடங்கணும்னே. ஏன்னா கொஞ்சம் டைம் வந்து குண்டா இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் வேகாது. அப்படி பார்த்து எடுத்துட்டு இந்த இதுவா கிடக்கிறத தூளா கிடக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. நம்ம மெல்லிசு முறுக்குல புளியறதுனால, அச்சில புளியறதுனால கொஞ்சம் அங்கங்க பிரியும்.
இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் அது முறுக்கு புளியறதே முடிச்சுட்டு எல்லாத்தையும் புளிஞ்சிட்டு காமிக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முறுக்கு புளிஞ்சு எடுத்துட்டோம். இந்த டப்பா இந்த 7 கிலோ டப்பால இந்த அளவு வந்திருக்கு நமக்கு. இது தீபாவளிக்கு போதும். அப்புறமே இருக்கிற மாவை புளிஞ்சிக்கலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல இருந்து போட்டு நீங்க பண்ணி பாருங்க. இந்த பாருங்க முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியா எப்படி இருக்கு பாருங்க. இப்படி அளவெல்லாம் கரெக்டா போட்டிங்கன்னா டேஸ்டா இருக்கும். இதான் ட்ரெடிஷனல் முறுக்கு. நம்ம இப்படிதான் புளிவாங்க அம்மா காலத்துலலாம். எங்க பாட்டி, அம்மா எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. இதுல உளுந்து மட்டும்தான் வறுத்து போட்டு பண்ணுவாங்க வெண்ணெய் போட்டு. மத்தபடி வந்து பெருங்காயம், பெருங்காய தண்ணி இதான் சேர்ப்பாங்க. இப்பதான் வந்து பொட்டுக்கல்ல அதெல்லாம் சேர்க்குறாங்க. பொட்டுக்கல்ல சேர்க்கறதுக்கு வந்து கிரைண்டர்ல அரைக்கிற முறுக்குக்கு தான் பொட்டுக்கல்ல சேர்க்குவாங்க. சேர்த்து செய்வாங்க. கையில சுத்து முறுக்கு அதுக்கு தான் பொட்டுக்கல்ல எல்லாம் சேர்ப்பாங்க. இந்த முறுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நாளைக்கு ஓலை பக்கோடா பண்ணி காமிக்கிறேன். எல்லாம் மாவு இருக்கு. இன்னும் ஒண்ணு ஒண்ணா தான் பண்ண முடியும். இப்போதைக்கு இத பண்ணி காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.